Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துறேன். மறுபடியுமாய் இந்த புதன்கிழமை சீக்கிரமாக பைபிள் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஒருவரை சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அதுக்கான சொல்லப்பன் ஐயாக்காக பாஸ்டர்மா மற்றும் உடன் ஊழியர்கள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்பில் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேருந்து 2 காரியங்களை குறித்து ஆய்வு செஞ்சோம். ஒன்று 24 மூப்பர்கள் என்று நமக்கு இருக்க, அந்த மூப்பர்கள் யார் என்று நாம் ஆய்வு செய்தோம். மூப்பர்கள் தேவதூதர்கள் அல்ல, மனிதர்கள். எப்படி மனிதர்கள், என்னென்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செஞ்சோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கொண்டு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பிறகு அக்கினி ஏரி, அக்கினி கடல், நரகம் குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, எங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம ஆய்வு செய்தோம். விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆய்வுகள் செய்தோம். அந்த நாமத்துக்கு சொல்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் வெளிப்படுத்துகிற விசேஷத்துல தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வருஷம். அதுல அக்கினி கடல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அக்கினி கடல். இங்கிலீஷ்ல லேக் ஆஃப் ஃபயர், இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா லிம்னன் கிரேக்க மொழி, மூல பாஷை. லிம்னன்னா ஏரி, அக்கினி ஏரின்னு அர்த்தம். பைரஸ் அப்படி, லிம்னன்னா ஏரின்னு அர்த்தம். இங்கே பைரஸ் போட்டிருக்கு. பைரஸ், லிம்னன், பைரஸ். பைரஸ்னா அக்கினின்னு அர்த்தம். இதுக்கு ஏரின்னு அர்த்தம். லேக். பைரஸ்னா அக்கினின்னு அர்த்தம். ஃபயர். அப்போ லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி ஏரி அப்படின்னு அர்த்தம். அக்கினி ஏரி, ஃபயர் லேக். அதை நம்ம போன வகுப்புல ஆய்வு செய்தோம். அது எங்க இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. வியாழன் என்கிற கோள், ஜூபிட்டர் என்கிற கோள்ல தான்
இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புறாங்கன்னு சொல்லி நான் போன வகுப்பில் பார்த்தோம். இதனை ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் வந்து மத்திய 25 சொல்லிட்டார், நான் ரெடி பண்ணிட்டேன், நரகம் ரெடியா இருக்கு, இனிமே தான் நரகத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் எப்போ ரெடி பண்ணி என்ன பண்ணாருன்னா, தாத்தான அவர் வந்து பரலோகத்தில் லூசிபரை நல்ல தேவதூதனா இருந்தபோது அந்த தள்ளினார். அவன் சாத்தானை குறித்து நம்ம நிறைய ஆய்வுகள்லாம் பார்த்தோம், அப்படிதானே பார்த்தோமா இல்லையா? நல்ல தேவதூதனா இருந்தான், அவன் எப்படி விழுந்தான், அதெல்லாம் பார்த்தோமா? எடுத்தோம், ரைட். அப்போ அவனை தண்டிக்கிறதுக்காக அப்பவே அக்கினி ஏரிய கர்த்தர் உண்டாக்கிட்டார். பாவம் செஞ்ச உடனே அவனை தண்டிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ண ஏரியை உண்டாக்கிட்டார். அதுதான் வந்து வியாழன் என்கிற கோள், அதான் வந்து என்னது ஜூபிட்டர் என்கிற கோள் என்று விஞ்ஞானிகள் அதை நம்புறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 9:48. மார்க் 9:48. அங்கே அவர்கள் எந்த பலியையும் அக்னியினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். 9:48 வேதம் சொல்லுது. 47 வாசிங்க. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அடுத்தது 48. அங்கே அவர்கள் புழு சாவாமலும். நரகத்துல என்ன இருக்குமா? புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நரகத்துல என்ன இருக்குமா? புழு இருக்குமா? புழு பிளஸ் அக்கினி, அது சாகாத புழு, சாகாத சாவு இல்லாத ஒரு புழு. அக்கினி எப்படி போட்டிருக்கு? அவியாதுன்னா ஸ்டாப், நான் ஸ்டாப் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். இதுக்கு நோ டெத், சாகவே சாவர். சாகாத ஒரு புழு எங்க இருக்குமா? புழுக்கள் எங்க இருக்குமா? எங்க இருக்கும்? நரகத்துல இருக்குமா? நரகம் எப்படி இருக்கும்? ஒரு பொருள நெருப்பு கட்டளை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அணையாது. இப்போ அமெரிக்கால இப்போ ஒரு பெரிய கலிபோர்னியால ஒரு காட்டுத்தீ வந்துச்சு, அணைக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அதை அணைத்து கொடுத்தார். மழை பெஞ்சது, பனி பெஞ்சது, அணைஞ்சிச்சு. ஆனா நரகத்துல அந்த தீ அணையவே, அது அணையாம எரிஞ்சிட்டே கோடிக்கணக்கான வருஷம் முடிவே இல்லாம எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அக்கினி, ஒரு கடல் அங்க இருக்கிறது, ஏரி, அங்க புழு இருக்கு, சாவு இல்லாத புழு. நெருப்புல புழு இருக்குமா? நம்ம இதை ஆய்வு செஞ்சோமா? ஏற்கனவே பண்ணிட்டோம்ல. சூப்பர், பயங்கர ஞாபகம் சக்தி இருக்க. கரெக்ட் தான். ஸ்கோலக்ஸ்னா இந்த புழுவுக்கு வந்து கிரேக்க சொல் வந்து ஸ்கோலக்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது மார்க்கு. ஸ்கோலக்ஸ்னா புழு. பரலோகத்துல என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏசப்பா பார்க்கலாம். நரகத்துல யாரெல்லாம் இருப்பா? சாத்தானவனுடைய தூதர்கள், பேய் பிசாசம் எங்க இருக்கும்?
மனசு எடுக்கலைன்னா போயிடலாம். பேய் பிசாச இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட அங்க போய் பார்த்துடலாம். அங்க பேய் பிசாசோட சேர்ந்து இவனும் அங்க இருப்பான். அது மாத்திரம் அங்க என்ன இருக்குமா, புழு இருக்கும், சாகாத புழு. இந்த புழு என்ன பண்ணும், அப்படியே கொடையும் ஆட்களை. நீங்க பாத்தீங்கன்னா சிலவனுக்குலாம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா முன்னிலை புழு வந்துடும். பாத்தீங்கன்னா அந்த புழு அப்படியே ஆளை கொள்ளும், சாப்பிடும். மூளைக்குள்ள புழு போயிடுச்சுன்னா ஆள் கெடுத்துருவான், மூளையை சாப்பிடும். அதே மாதிரி அங்க கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஆளை புழு கடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி புழுக்கள் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்கும், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கா, சூடா இருக்கும். நெருப்புல ஏதாவது ஒரு புழு வாழுமா அப்படின்னு வந்து நமக்கே ஒரு கேள்வி. அப்படிதானே, எப்பேற்பட்டதும் நெருப்புல சேர்த்துரும். கரெக்ட் தானே? நெருப்புல வாழ முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்குலாம் ஒரு கேள்வி. ஆனா சைவத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுவும் 2011 விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2006 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நெருப்புல புழு இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்திருக்கிறாங்க. எத்தனாமத்துக்கு சொத்துரும். அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்த விஞ்ஞானிகள். ஒரு வாட்டி எழுதி போட்டுட்டா இது கிளாஸ் வராத ஒரு பிரயோஜனமா இருக்கு. டாக்டர் பீட்டர் கெர்குஸ் அதுக்கப்புறம் டாக்டர் ரேமாண்ட் ஏன் இங்கிலீஷ் எழுதலாம், நீங்களே போய் தேடி பார்த்துடலாம் இன்டர்நெட்ல, கூகுள்ல. ரேமாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் கடற்கரையில அமெரிக்கால வாஷிங்டன் ஒரு மாநிலம் இருக்கிறது. வாஷிங்டன் பசிபிக் பெருங்கடல்ல USA பசிபிக் கடல். பசிபிக் ஓஷன். அதுக்குள்ள எரிமலைகள் இருக்கிறது. வாஷிங்டன் தான் அமெரிக்காவுடைய தலைநகரம். அது பக்கத்துல அந்த மாகாணத்துல, அந்த மாநிலத்துல கடல், பசிபிக் கடல் இருக்கு. நமக்கு வங்காள விரிகுடா கடல் இருக்க மாதிரி பசிபிக் பெருங்கடல் இருக்கு. உலகத்துல பெரிய கடல் தான் பசிபிக் கடல், ரொம்ப ஆழமான கடல். அதுல எரிமலைகள் இருக்கு நிறைய. அந்த எரிமலைக்குள்ள இந்த விஞ்ஞானிகள் அந்த புழுக்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 2006. வருஷம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பரல் வினலா சல்பின் கோலா. அதுக்கு சயின்ஸ் நேம் பேர் என்ன தெரியுமா? பரல் வினலா சல்பின் கோலா.
இப்போ கர்ப்பாம்பூச்சி இருக்குல்ல, கர்ப்பாம்பூச்சி நம்ம கர்ப்பாம்பூச்சிடுவோம். ஆனா அந்த சயின்ஸ் படிக்கிறான் பாருங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், வாயில நுழையாத பேர். கரெக்டா? என்ன சாப்பிட்டேன்? மீன் சாப்பிட்டேன், மீன் ஃப்ரை அப்படின்னுவோம். அவன்கிட்ட கேட்டீங்கன்னா மீனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். விஞ்ஞானத்துல வேற பேர், அது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி இதனுடைய பேர் வந்து பெரல் வெனிலா சர்பின் கோலா. கோலா ஞாபகம் வச்சுங்க, கொக்கோ கோலா, பெப்சி கோலா, அதே மாதிரி சர்பின் கோலா பேரு. எழுதி போட்ட அதனுடைய பேரை, அந்த புழு பேர் வந்து ஏன் இதெல்லாம் எழுதுறேன்னா, நாளைக்கு நீங்க யார்கிட்டையும் கொடுக்கலாம், பார்ப்பா செக் பண்ணி பாருங்க நரகம் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அதுக்காக அந்த பேரெல்லாம் சர்பின் கோலா, பெரல் வெனிலா சல்பின் கோலா, அது பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் நெருப்பு கூட வாழ்ற புழுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புழுக்கள், கடல் நெருப்பு, நெருப்பு, நெருப்பிற்குள் வாழும் புழுக்கள். 2006 தான் கண்டுபிடிச்சாங்க. எப்ப புழுக்குள் நெருப்புலயே என்ன இருக்கு? புழு. அதுவும் எரிமலை. எரிமலைன்னா என்னன்னா, அது வந்து சாதாரண நெருப்பு மாதிரி இல்ல, பாறையை உரிக்கணும். ஒரு தீ பிடிச்சா இரும்பு உரிக்கணும், தங்கம் கொஞ்சம் லேட்டா உருகும். பாறை இருக்கு பாருங்க, பாறை எப்போ உருகனா ரொம்ப கடைசியில் ரொம்ப அதிக வெப்பம்னா பாறை உருகும். பாறையே உருகிச்சியானா அதிகமான சூழ்நிலை தான். அந்த உருகிற பாறை அவ்வளவு வெப்பத்துக்குள்ள வாழுதான் இந்த புழு. அது வந்து பூமியிலே இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கதிராமத்துக்கு சோத்திரம். அப்போ பாத்துங்க, பயங்கரமான சூடு, பயங்கரமான வெட்க. அதே மாதிரி புழுக்கள் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 2011. 2006 கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் 2011 தென் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 அவர்கள் ஆர்டிக் பெருங்கடல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்வே நாட்டுல இந்த புழுக்களை. இப்ப சைபத்துல அந்த புழுக்களை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? ஜூபிட்டர்ல புழுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புழுக்கள் எங்க இருக்கு? ஜூபிட்டர். சாகவே சாகாது, எந்த நெருப்பு அது அப்படியே வாழும். அப்ப இந்த புழுக்கள் என்ன பண்ணும்? நரகத்துல இருக்கும். அப்போ வேற வசனம் பாருங்க எவ்வளவு மெய்யாக இருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு சொல்றோம். அப்போ இந்த புழு என்ன பண்ணும்? கட்டிக்கும். புழு பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு புழு சூப் வார்ம் இங்கிலீஷ்ல சூப் வார்ம் அப்படியே கட்டிச்சு கொத்தரும். ஆனா மனுஷன் சாக மாட்டான், அதுவும் சாவாது, நெருப்பும் அணையாது. இதான் நரகம். 2007 டாக்டர் எபன் சொல்லிட்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி டாக்டர். அவர் கடவுள் இல்லை நான் வாழ்ந்தவர். 2007 அவருக்கு வந்து திடீர்னு சோமனா மயக்கமாக்கு போயிட்டார். பெரிய விஞ்ஞானி அவர் எபன், டாக்டர் எபன். சோமனாவை திடீர்னு கோமாக்கு போயிட்டாரு. போயிட்டு ஒவ்வொரு உறுப்பா செய்ய நடந்துச்சு. இப்போ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இவர் அவ்வளவுதான் செத்துச்சாரு, இவருடைய மூளை செத்து விட்டது, இவர்கிட்ட இருக்க நம்ம லிவர் கிட்னி எல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு இங்க உயிர் போயிடுச்சு. இவர் விட்டு போனா அங்க அப்படியே போது ஒரு இடத்துக்கு அப்படியே தேவதூதரோடு கொண்டு போறாங்க. அவரை நேரா ஆண்டவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஒரு மகிமையான ஒரு உருவத்தை அவர் பார்க்கிறார். போகும்போதே அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா, ஆண்டவரை பார்த்தவொன்னா அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் நான் காத்துல பறக்கிற மாதிரி உணர்ந்தேன். முழுவா எல்லாம் கவலைத்து இருந்தேன். அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. அவ்வளவு எனக்கு வந்து என்னை அவர் நேசிக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சது. அப்புறம்
அப்புறம் என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, நான் வந்துட்டேன். அப்புறம் அவரு ஹார்ட்டை வெட்டி எடுக்கிறதுக்கு, லிவரை வெட்டி எடுக்கிறதுக்கு, கிட்னியை வெட்டி எடுக்க ரெடியா இருந்தாங்க. ஏன்னா வெட்டி யாரும் வச்சிருவாங்க, ஒரு 4 பேருக்கு வச்சிருவாங்க லிவரை. 4 வெட்டி 4 பேருக்கு வச்சிருவாங்க. இந்த லிவர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்னியை கொண்டு ரெண்டு கிட்னி ஆளுக்கு ஒரு கிட்னி கொடுத்துருவாங்க, கண்ணை எடுத்துருவாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா உயிர் வந்துச்சு. அப்புறம் செக் பண்ண ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு மூளையில பெரிய பாதிப்பு, மூளையே அரிச்சிருச்சு அவருக்கு. கூட நல்லா எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தேவனை பார்த்தேன்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. ஐ சா காட், ஆண்டவர் நான் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அன்பு, நித்திய மகிழ்ச்சி. ஆனா நரகம் எப்படி இருக்குமா? புழு கடிக்கும், அப்புறம் பேய் பிசாசு பக்கத்துல அவன் தோண்டான கைப்பட்டு அவன் கிடப்பாங்க, அவனையும் புழு கடிக்கும், அவனுக்கும் தண்டனை தான். அவனும் ஐயோ அம்மா நலருவான். இதான் நரகம். அப்போ நரகத்துல என்ன இருக்கு? புழுக்கள் இருக்கு, வேதம் சொல்றது உண்மை. நம்ம என்ன பண்ணணும்? இந்த நரகத்தை விட்டு விலகி நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். கடவுள் என்ன சொன்ன ஒரு பேரையும் இவன் டாக்டர் இவன். சரி, வெளிப்படுற விசேஷம் இந்த நரகம், நரக அக்கினி. இது நம்ம என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். அப்போ ஏதோ சொல்லி விசுவாசம் முடிவு பிறந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படும். முடிவு பிறந்து ஒரு அம்மா, நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல வந்து அது ஒரு ஃபங்க்ஷன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அது எல்லாம் வந்திருந்தாங்க. அது ஒரு ஆள் பயங்கர குடிகாரன். குடிகாரனா அவள் மாதிரி குடிகார தன்னையே வந்து வருத்தி கொடுக்கிறவன், மனைவி அடிக்கிறவன். ஒரு நல்ல விஷயம். ஆனா அவரு வாலி வயசுல அப்போ நான் சொன்னேன், ஜாப் பண்ணேன். அந்த ஆளுக்காக ஜாப் பண்ண ஆண்டவரை ரட்சிங்க. ஒரு அம்மா சண்டை பார்த்தாரு. அதை விட நீங்க ரட்சிங்க ஜாப் பண்ணி ஞானஸ்தானம் பெற்றவருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டவருங்க. அவரு நான் போதையில தலாடி காமிக்கிற அப்ப நிக்க முடியாம ஆடிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க ரட்சிங்க ஜாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வேறு சொல்ற முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படும். நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நோ நோ. ஏன்னா அப்படின்னா ஆண்டவர் பிழையாம நரகத்துக்கு வைத்திருக்க மாட்டார். யூதாஸ் காரியத்தை நரகத்துக்கு வைத்திருக்க மாட்டார். நம்ம போன வகுப்புல பார்த்தோம், 24 மூப்பர்கள்ல ஒரு மூப்பர் யாரு? யூதாஸ் காரியத்தை வந்து உட்கார்ந்து இருக்கணும். அவன் என்ன பண்ணான்? பாவம் செஞ்சான். ஒரு காலத்துல அற்புதம் செய்தவன், விசுவாச தோத்துறவன், செத்து போனாலும் உயிரோடு எழுப்பினவன். அவனுக்கு வாக்கு தத்துவம், சிங்காசனத்தில் உட்காருவேன். ஆனா அவன் என்ன பண்ணான்? 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்ணான்? ஆண்டவரே காட்டி கொடுத்தான். சற்கொலை பண்ணி சேர்த்துப்பான். அவன் வாக்கு தத்துவம் இருக்கு. ஆனா அந்த வாக்கு தத்துவம் நம்ம சுதந்திரிக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் ஒழுங்கா இருக்கணும். அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவாங்க. 10 கன்னிமார் ஓமானத்தால சொல்றாங்க. 5 பேர் ஆயத்தமிழா வந்தாங்க. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. என்ன தீர்ந்துச்சு, என்ன வாங்கணும்னு போனாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்துச்சாரு, கதவை கூட்டிட்டாங்க. அப்போ முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படும். அதனாலதான் இந்த நரகம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் வந்து திரும்ப எடுக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு மந்திரம் இல்லை. நம்ம முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும்? நிலைத்து நிற்கணும். வருகை வரும்போது நம்ம இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஆயத்தம் விட்டு போயிடுவார். அதனால நம்ம எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு குறிப்பை நம்ம வேத புஸ்தகத்துல இருந்து பார்த்துக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷத்துல இருந்து, வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வருஷம். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது நீ மத்திப்பார் என்று சொல்லி கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவருக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை
ம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் ம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க இரண்டாம் முத்திரை அவன் சிவப்பு குதிரை, அது மேல ஏறி என்ன வச்சு பெரிய சிவப்பு குதிரை மேல ஏறி வாசிங்க ஏறி என்ன பண்றான்? பூமியில் உள்ளவர்கள் இல்ல சிவப்பு குதிரை மேல் அப்பொழுது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியின் உள்ளவர்கள் ஒரு உறவை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் எடுத்து போடும்படியான ம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு வந்து ஒரு பெரிய பட்டயம். அவன் என்ன வச்சிருந்தான்? பெரிய ஏறி இருந்தவன் இது குதிரை மேல எப்படி இருந்தான்? பெரிய பட்டயம் வச்சிருந்தான். அப்புறம் என்ன அதிகாரம் உடையவனா? சமாதானத்தை எடுக்கிற அதிகாரம். ஏற்கனவே முதலாம் முத்திரை குறித்து பார்த்துட்டோம். முதலாம் முத்திரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இங்க குதிரைகளை காண்பிக்கிறார். 4 குதிரையை உடைக்கும் போது 4 விதமான குதிரையை யோவானுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். முதல் குதிரை வெள்ளை குதிரை, அதுல ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்து இருக்கான், அவன் கையில ஒரு வில்லு இருக்கிறது, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக புறப்பட்டான். அதை நம்ம ஆய்வு செஞ்சிட்டோம்ல, செஞ்சோமா இல்லையா? இல்ல எதுவும் செய்யல. வெள்ளை குதிரை சரி, வெள்ளை குதிரை குறித்து நான் பார்க்கிறேன். அது டயடம், ஸ்டெபனஸ் இதெல்லாம் நான் சொன்னேன். அந்த முத்திரை உடைக்கப்பட்ட போதுதான் யோவான் விடுதலையானான்னு சொன்னேன். சரி, இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முதல் முத்திரையை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? இத போட்டோ எடுத்துறீங்களா? அழிச்சு நான் அழிக்கிறது போடணும். நல்லா அழிக்கிறேன். எழுதலையா? எழுதலையா? போட்டோ எடுத்துக்கங்க, பார்த்து எழுதிக்கலாம். யாரும் அம்மா எழுதலையா? நல்லா பாட்டு பாடினேன், சூப்பர். சரி அடிச்சிடலாம். அது பார்க்கலாம். மேலே அடிச்சது கீழே இதை விட்டுலாமா? அந்த சிவப்பு குதிரை மற்றெல்லாம் அடிச்சிடலாமா? சிவப்பு குதிரை இது வரைக்கும் அடிச்சிருக்கோம். இது விட்டு ஓகே. 39 கிளாஸ் எடுத்துக்கோமா? அப்போ யாருக்கும் ஞாபகம் இல்லை. சரி, திருப்பி ஒரு வாட்டி எடுத்துருவோமா? தப்பு இல்லை, எத்தனை வாட்டி படிச்சாலும் ஆசீர்வாதம் தான். சரி, நீங்க பாத்தீங்கன்னா யோவான் வந்து அவனுக்கு அப்போ 89 வயசு, 89 வயசுல பத்மத்தீவுல இருக்கிறான். 89 வயசா இருக்கும்போது பத்மத்தீவுல ரோம பேரரசன் டொமிஷியன், ஆமா, அவன் வந்து அவனை போடுறான்.
காரணம் என்ன, அவன் சபைக்கு விரோதி. ரோம பேரரசன் சபையை அழிக்க நினைக்கிறான், ஊழியர்களை கொள்றான், தேவ பிள்ளைகளை கொள்றான். அப்படி யோவானை சிறை பிடிக்கிறான். யோவான் 89 வயசு, கிபி 95 யோவான் சிறை பிடிக்கப்படுகிறார். விஷம் கொடுத்து சாவடிக்க பார்க்கறாங்க. விஷம் கொடுத்தாலும் யோவான் சாகவே இல்லை. நம்ம சாப்பிட்டா ஜெபம் பண்ணி சாப்பிட்றோம். அப்படிதான். விஷம் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. விஷம் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. டூருக்கு போனாங்க எல்லாரும். எங்கே போனாங்கன்னா ஊட்டிக்கு போனாங்க டூருக்கு. ட்ரெயினில் ஸ்கூல்ல இருந்து போனாங்க. எத்தனை கிளாஸ் படிக்கிற? 4th படிக்கிற. எல்லாம் 6th படிக்கிற பசங்கெல்லாம் ஸ்கூல்ல ஊட்டிக்கு கூட்டு போனாங்க டூரு. மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயினை விட்டு இறங்கினாங்களா. அங்கேருந்து ஒரு பஸ் புக் பண்ணி ஊட்டிக்கு மலை மேலே ஏறணும் மேட்டுப்பாளையத்துல இருந்து. அப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டாங்க. அந்த டிஃபன் எல்லாரும் வந்து இட்லி பொங்கல், அதுல பள்ளி விழுந்து நடந்தது. என்ன விழுந்து நடந்தது? பள்ளி. சாம்பார்ல என்ன விழுந்தது? பள்ளி. அது ஒரே ஒரு பையன், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அங்க ஒரு 32 பேர் இதை போனாங்க டூருக்கு. ஒரு 3 வாத்தியார் போனாங்க அவங்க பார்த்துக்கிறதுக்கு. ஒரே ஒருத்தர் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஜபிக்க சொல்லி சாப்பிடும் போதெல்லாம் ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்றது கற்றுக் கொடுத்துருந்தாங்க அந்த பையனுக்கு. அவன் ஜபம் பண்ணி சாப்பிட்டான். ஆண்டவரே இந்த உணவுக்கார சோதனை, அந்த உணவை ஆசீர்வாதிங்க. ஜபம் பண்ணி சாப்பிட்டான். 31 ஸ்டூடெண்ட், 3 வாத்தியார் எல்லாருக்கும் வாந்தி மயங்கி விழுந்தாங்க. எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி சேர்த்து. இவன் மாத்திரம் கெடுமா நிற்கான். இவன் தான் ஜாஸ்தி சாப்பிட்டான். இவன் தான் 6 இட்லி தின்னான். சாம்பாரை அடிச்சு பிசைஞ்சு வேற சாப்பிட்டான். எல்லாம் கேட்டாங்க, ஏய் உனக்கு ஒண்ணும் இல்லையா? நான் ஜாப் பண்ணி சாப்பிட்டேன். விஷம் இருந்தா கூட ஒன்றும் செய்யாதுங்க. அவன் ஜெபிச்சு சாப்பிடணும். நம்ம அப்படி இல்லை, கை கழுவாம கூட சாப்பிடலாம், ஆனா ஜெபிக்காம சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்த உடனே பள்ளி சாப்பிட்டுட்டு மறந்துக்கணும். ஒரு முட்டாய் சாப்பிட விட தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அதான் வேலை அதான் சொல்லுது. சாவுக்கியமான நீங்க எதை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை ஒன்றும் செய்யாது. அதனால ஜெபிச்சுட்டு அவங்க ஹோட்டல் சாப்பிட்றவங்க ஆசையா இருக்கு. ஆனா ஹோட்டல் கிச்சனை போய் பார்த்தாதான் தெரியும் அதுல எலி முந்து கிடக்கா. எலி இருந்தானா அப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு அது தந்துடுவான். நீங்க நினைச்சிருப்பீங்க இது சிக்கன் கிரேவி நினைச்சிருப்பீங்க. அவன் சொல்லுவாங்க சாம்பார் தாங்க, எனக்கு சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். ஒரு எலி முழுந்ததுனால சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். அவ்வளவு பெரிய டப்பரா நிறைய சாம்பார் வச்சிருப்பான். எலி விழுந்ததுனால அவன் கொட்டிடுவானா? அதுதான் தோத்திரம். எது கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? தோத்திரம் பண்ணி ஜாப் பண்ணி சாப்பிடணும். எத்தனாமத்துக்கு சோத்திரம். யோவானுக்கு அந்த பழக்கம் இருந்தது. அவனுக்கு அந்த விஷம் ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாங்க? சிங்கங்கள் இருக்கிற கெட்டியில போட்டாங்க. சிங்கம் ஒரு வாரம் அவனை கடிக்கவே இல்லை. அவனை ஒன்றும் செய்யல. அவன் என்னடா இவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் கொப்பரவுல போட்டாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும். நீங்க பாருங்க, ரோமு நகரம். ரோமுக்கு போனீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். இட்டாலி ரோமுக்கு. ஏன் போக முடியாதா? போக முடியும். ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஜாப் பண்ணுங்க. ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. எத்தனை நாமத்துக்கு சொத்துறோம். அப்போ அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்கு. நம்ம ஊரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு, அப்புறம் நேரு ஸ்டேடியம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் அங்கே இருக்கு. இப்போ அது பேர் கொலோசியம். 80,000 பேர் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் வச்சு தான் யோவான் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய எண்ணெய் சட்டி வச்சு அதில் வச்சு அவரை என்ன பண்ணாங்க? உள்ள போட்டு கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. ஒரு சேரம் வரல. காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒன்றுமே ஆகலை. நீங்க பாருங்க, அன்னைக்கு ரோம பேரரசனே உட்கார்ந்துருக்கான், டொமிஷியனே, இவர் சாவரத்தை பார்க்கறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த வரலாற்று ஆசிரியர் தெர்டூலியன் என்கிற வரலாற்று ஆசிரியர் அவரும் கூட இருக்காரு. அவர் தான் எழுதுறாரு, காலையில இருந்து சாயங்காலம் யோவான் அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள நீச்சல் அடிச்சு குடிச்சான், அவனுக்கு ஒரு சேதமும் வரல. அதை தெர்டூலியனே ரசிக்கப்பட்டார். 80,000 பேர் ரசிக்கப்பட்டான். நம்ம லேசா எண்ணெய் தொட்டா அப்படி கொப்பிடிச்சிருந்தல, ஒன்னும் ஆகல. அதனால பார்த்தாங்க, என்னால சாவடிக்கவே முடியாதையா அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணான்? கிரேக்க உலகத்தை ஆண்டாங்க ரோமர்கள். டொமிஷன் உலகத்தை ஆண்ட பேரரசர். கிரேக்க தேசம், கிரேக்க நாட்டுல இருக்கிற ஏசியன் கடல் பகுதியில இருக்கிற ஒரு தீவு, அதான் பத்ம தீவு, பட்மாஸ். இன்னைக்கு ஒரு 5000 இன்னைக்கு அந்த தீவு இருக்கு. இன்னைக்கு ஒரு 5000 பேர் இருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா சென்ட் ஜான் சர்ச் இருக்கு. யோவானுடைய நினைவாங்க சபை இருக்கிறது. கிறிஸ்தவர் இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த தீவுல போட்டா 89 வயசு யோவானுக்கு. அப்பதான் கர்த்தர் அவனுக்கு நிறைய தரிசனங்களை காண்பித்து கொடுத்தார். நடக்க போகிற
இனி நடக்க போகிறவன் அவனுக்கு காண்பித்து கொடுக்க நீ எழுது என்று சொன்னான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் நீங்க பாருங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தான் உள்ள போட்டான். ஆனா கர்த்தர் அவனை எழுத வைத்தார். அவனுக்கு தேவதூதர் அனுப்பி என்ன பண்ணாரு, எழுது போல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எழுதுறது நோட்டு வேணும்ல, நோட்டு வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நோட் புக் இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பேப்பரை, ஒரு செடியை அரைச்சி பேப்பர் மாதிரி வச்சு எழுதுவாங்க. யார் கொண்டு கொடுத்தா, தேவதூதர் வந்து கொடுத்தாங்க. நீ கேட்கலாம், அது எப்படிங்க? ஆமா அப்படிதான். ரிச்சர்ட் உம்பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ருமேனியால ஒரு ஊழியக்காரர் பேர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். இப்ப ருமேனியா நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, சுவிசேஷம் சொல்லலாம், பைபிள் கொடுக்கலாம், ட்ராக் கொடுக்கலாம். இன்னைக்கு சுதந்திரம். ஆனா அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஆண்டார்கள், கிறிஸ்தவர்களை கொன்றார்கள், ஊழியர்களை கொன்றார்கள், சபையில அழித்தார்கள். ரிச்சர்ட் உம்பிராண்ட ஒரு பாதாள சிறையில போட்டாங்க. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், சுவிசேஷம் சொல்றாருன்னு சொல்லி பாதாள சிறையில போட்டாங்க. அங்க கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, இருட்டுல போட்டாங்க. ஆனா ரிச்சர்ட் உம்பிராண்ட் அங்க இருந்து எழுதினார், ஒரு புத்தகம் எழுதினார். அவர் என்ன பண்ணுவார், அப்படி ஜோமான்னு சொல்லுவார், ஆண்டவருக்கு தேவதூதரை அனுப்புங்க, எனக்கு நோட்டு வேணும், பேனா வேணும், எனக்கு வெளிச்சம் வேணும், லைட் வேணும். எல்லாமே தேவதூதர்கள் பணிபடை செய்தாரு. வேதம் சொல்லுது, தேவதூதர் யார் நமக்கு? மனிதனுடைய ஆவியல் வேதம் சொல்லுது. நமக்கு வந்து 12 லேயர் வரைக்கும் தேவதூதர் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லேயர் வந்து 6000, 72,000 தேவதூதர் வரைக்கும் உங்களுக்கு போட்டா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு தேவதூதர் வேலை வாங்கியிருக்கோம்னா இல்ல, அவர் ரெடியா தான் இருக்கான். ஐயா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, அம்மா ஏதாவது வேலை சொல்லுவாங்க, சகோதரி ஏதாவது வேலை சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேலையும் கொடுக்குறது தேவதூதரை வேலை வாங்கணும். அதுக்கு அவங்களுக்கு தேவதூதரை இயேசு நாமத்துல தேவதூதரை எனக்கு வேலை செய்யணும், இயேசு நாமத்துல தேவதூரை நம்ம வேலை வாங்கணும். அதுதான் ஒரு 72,000 கோட்டா கொடுத்துருக்காரு. உங்களுக்கு 72,000 கொடுத்துட்டு இதை செலவு பண்ணிக்க அப்படின்னா அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம பட்டி கிடந்தானே காசே இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை சோறு இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, பைத்தியம் தான் நினைப்பாங்க. அந்த பைத்தியம் நம்ம தான். எல்லாம் தேவதூதர் நினைப்பாங்க, இந்த கிறுக்கு, இந்த லூசு 72,000 தேவதூதர் கோட்டா இருக்கு, ஒரு நாளை கூட யூஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு தலை அடிச்சிருப்பான். நம்ம தேவதூதர்கள் யோவானுக்கு பணிவிடை செய்தார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இல்லாத சூழ்நிலை. அதுக்குன்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு, என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா, அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கலாம்னு பார்த்தா ஒரு தேவை வந்து தோசை சுட்டு கொடுத்தா, சட்னி வச்சு கொடுத்தான். இதெல்லாம் பொய், கடைந்தெடுத்த உருட்டு, சுத்தமான உருட்டுன்னு அந்த உருட்டு, இதெல்லாம் அந்த உருட்டு இங்க அதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் பொய். நிறைய நான் சொல்லு கதை இருக்கு, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கு. மனைவி ஊருக்கு போயிட்டாங்க, இவரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, அவர் சொல்றாரு, அவரு கதை சொல்றாரு, இடியாப்பம் பாயா வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஒரு தேவை டப்போல் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான், எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு ஒரு வாய் உண்டு, ருசியா இருக்க, பரலோகத்துல இருக்க சாப்பாடு நல்லா இருக்க. இது என்ன போய் வேற வசனம், பரலோகம் மண்ணா, தேவதூதர் அப்பம், மண்ணா தேவதூருடைய தானியம் உணவு, அது சிறந்தது. அது ஆனா இங்க ஏதோ ஹோட்டல்ல இருக்க சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க தேவதூதன். ஒரு 2000 பார்சல் எனக்கு வேணும், நான் நாளைக்கு வரேன், உடனே ஒரு 2000 பார்சல் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி ஒருத்தர் புழுவி கலையிறான். ஐயா கொஞ்சம் ஊழியர்கள்லாம் பொய் போடுறான். எல்லா ஊழியர்ல நல்ல ஊழியர்கள் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் சிலர் என்ன பண்றான், வாயை தந்தா பொய்யா போடுறான். இதெல்லாம் பொய், கடைந்து எடுத்த சுத்தமான உருட்டுவாங்க. இந்த உருட்டு இதுல கிடையாது. ஆனா நிஜமாவே சூழல் அதுக்கு யாரும் இல்லை. எவனுக்கு சோறு கொடுக்க யாரும் இல்லை. அதனால தேவதூதர் வந்து பணிவிடை செய்ய. எலியாவுக்கு காக்கா வந்து தேவதூதர் அப்பா சுட்டு கொடுத்தான். அப்போ சுட்டு கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு என்ன கதை யாருமே இல்லைங்க. அதனால எலியாவுக்கு என்ன பண்ணான், ஆள் இல்லாத இடத்துல ஆளே இல்லைன்னா தேவதூதர் அனுப்பி கத்தனப்படுவார். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அவருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு பெரிய காசு தேவதூதரை கொண்டு வந்து கொடுத்தாரு ஆண்டவர். நாங்க மாட்டிக்கிட்டோம் ஒரு 2 வாட்டி, ஊருக்கு போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வர வழியில. நான் ஏற்கனவே நல்ல விளைவாரியா சொல்லியிருக்கேன். ஆமா, தேவனை சந்திப்பார், கட்ட தேவனை சந்திப்பார். தேவதூதரை வேலை வாங்கணும். நம்ம உங்களுக்கு எத்தனை தேவதூதர் இருக்கு? 72 தேவதூதர் நமக்கு போட்டா. ஒரு தேவதூதர் 1,80,000 அசிரிய படையை அடிச்சு நொறுக்கி கொண்டு போட்டான். நமக்கு எவ்வளவு பெரிய, நம்ம சாதனாலா நமக்கு அந்த உணர்வே கிடையாது. நான் ஒண்ணும் கிடையாதுங்க, நான் தனிமையா நடக்கேன். தனிமையா உன்னை சுத்தி தேவதூதரை கருத்து வச்சிருக்கேன்.
உனக்குள்ள அவர் இருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பெரியவர். அதான் 1 பெரியவர் உள்ள இருக்கார். நமக்கு எதுவுமே யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம ஆட்டுக்கு வந்துடும். அவர் சொன்ன நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்றார். அவர் யுத்தம் பண்ணுவார், அடிச்சு நொடிக்குவார். உனக்கு எதிர யார் வந்தாலும் அவனை செதற பண்ணுவேன்றார். ஒரு வழியா வந்தவங்களாம் எப்படி ஓடுவாங்க? 7 வழியா செதறி ஓடிடுவாங்க. சாதாரண தேவனா? பயங்கரமான தேவனை. நம்ம கூட நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதான் தாவீது சொன்னா, என்ன நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிப்பதற்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு. அவ்வளவு பெரிய தேவன் நீங்க. என்ன விசாரிக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? யோவான் சொன்னான், எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர், நீங்க பெரியவர் அப்படின்னு சொன்னான். இப்ப யோவானுக்குள்ள அந்த உணர்வு இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தராமத்துக்கு சொந்தம் வச்சிருக்க. இப்ப அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இனி நடக்க போறது, எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு தரிசனம். அவன் பாத்தீங்கன்னா அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 6:2 ஒரு வெள்ளை குதிரையை அவன் பார்க்கிறான். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6:2 முதலாம் முத்திரை. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். ஒரு வெள்ளை குதிரை, அப்புறம் அதன் மேல் அது மேல இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? வில்லை பிடித்திருந்தான். வெள்ளை குதிரை வில் வச்சிருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஒரு வில்லு வச்சிருக்கான். அப்புறம் கிரீடம் இருக்கு அவனுக்கு. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் வெற்றி பெற்றவன், அப்புறம் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பவன், சீக்கிரவன், இனியும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறவன், தொடர் வெற்றி அடைகிறவன். நீங்க பாருங்க, பைபிள்ல குறிப்பாக வெளிப்படுத்துற விசேஷம் தீர்க்க தரிசனம் அப்படின்னா அடையாள பூர்வமா இருக்கு, சிம்பாலிக்கா ஒரு விடுகிற மாதிரி இருக்கு. இங்க வெள்ளை குதிரையை பார்க்கறான் யோவான். அது மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவன் கையில என்ன இருக்கு? பில் இருக்கு. அவன் தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது. அவன் ஒரு வெற்றி விழாவில் ஜெயிச்சுட்டப்பதான் போறான். அப்பதான் ஜெயிச்சான், இனியும் ஜெயிப்பான். அப்போ ஜெயிச்சுட்டு குதிரையில போறான். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு அரசன் தான் பார்க்கலாம். அன்னைக்கு ரோம பேரரசு உலகத்தை ஆளுகிறது. இந்த ரோம பேரரசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போரில் ஜெயிச்சிட்டாங்க, வெள்ளை குதிரை விடுவாங்க. அவங்க சின்னம் வச்சிருப்பாங்க கையில. அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கும், அது அடையாளத்தை வைத்திருப்பார்கள். அது போக தலையில ஒரு கிரீடம் வைத்திருப்பாங்க. நீங்க தமிழ் பைபிள்ல கிரீடம் என்று இருக்கிறது. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அன்னைக்கு யோவான் என்ன மொழியில் எழுதினான்னா கிரேக்க மொழியில் எழுதினான். கிரேக்க மொழியில இந்த கிரீடம் என்கிற வார்த்தை இங்க என்ன போட்டிருக்குன்னா ஸ்டெபனஸ். கிரீடம், கிரீடத்துக்கு என்னது? ஸ்டெபனஸ். ஸ்டெபனஸ்னா இலையால் ஆன கிரீடம். இலையால் ஆன கிரீடம். நார்மலா அரச ராஜா உட்கார்ந்து இருக்காங்கன்னா தங்க கிரீடம் போட்டிருப்பான். அப்ப இலையினால கிரீடம் வைக்க மாட்டான். நம்ம கிறிஸ்டின் கலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு இலையிலே ஒரு கிரீடம் வச்சிருப்பா. அதுக்கு ரிக் என்று சொல்லுவார்கள். பாத்தீங்களா? சில கிறிஸ்டின் கல்யாணம் பக்காவா இருக்கும், சில கல்யாணம் தலைகீழ இருக்கும். நான் ஒரு கல்யாணம் எடுத்த போயிருந்தேன். மாப்பிள்ளைக்கான ஃபர்ஸ்ட் பொண்ணு தர்றாப்புல. பொதுவா ஒரு கல்யாணம், கிறிஸ்தவ கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, பொண்ணு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை உட்காருவாரு. அவர் பொண்ணு அங்கிருந்து ஏதேனில் ஆதி மனம்னு ஒரு பாட்டை பாடி ஒரு பிரைடல் மார்ச் பண்ணி அவன் உட்காந்துருப்பா. அவன் இது போட்டிருப்பா, உரைக்கு வச்சிருப்பா. அப்புறம் முகத்துறை உரையில் என்று சொல்வார்கள், அது போட்டிருப்பா. அப்படிதான் கிறிஸ்டின் கல்யாணம். அப்படிதானே? வசனங்களும் போட்டு அடிச்சானுங்க.
எல்லாம் பாஸ்டர் பேரெல்லாம் என் பேரெல்லாம் போட்டு எல்லா பேரும் போட்டு தான் அடிச்சாங்க. கிறிஸ்டின் கிடையாது, சர்ச்சு தான் நடந்தது. மாப்பிள்ளையை காணோம், கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. நானும் காத்துருக்கேன், கொண்டு வந்து காட்டா மாப்பிள்ளை காணோம். அப்புறம் மாப்பிள்ளை லேட்டாக வர தலைகள் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கேட்டேன், என்னைய பைபிள் மாத்திரையா வேற என்ன செய்யறாங்க, மோதிரம் மாத்திக்கிறவங்க நாங்க. அப்புறம் என்ன மாலை போட்டுக்கிறவங்க. சரி கொண்டு மாலையை கொண்டு போய் வச்சு இந்த மாலையை பேக் பண்ணிருக்காங்க, அவுக்கவே இல்லை. அப்படியே பேக்காகவே இருக்கு. அதை அவுத்து வைக்க வேண்டாமா மாலையை? அந்த பேக்கை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோள் தேடணும். அது ஒரு பெரிய சிரிப்பாக இருந்தது. கத்திரிக்கோள் பல்ல கடிக்கிறாங்க, கடிக்க முடியல. அதாவது அந்த சூழல அன்னைக்கு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்படிலாம் கூத்து போடுறாங்க. கரெக்டா? அப்புறம் மோதிரம் மாத்த போறோம். அதுக்குள்ள ஓடி வந்து இல்ல தாலி கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. தலையில அடிக்கல, அவ்வளவுதான் போற. என் கையை பிடிக்க அடிக்கலான்னு போனேன், அவன் பிடிச்சிட்டேன். தலையில வீடியோல எடுத்துறாங்க, தலையில அடிக்கிறா பாஸ்டர் ஆசீர்வதிக்காம. இப்படிலாம் கூத்து போடுவாங்க. கிறிஸ்தவ ரீத்து போட்டுருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இலைனா ஒரு கிரீடம், லாரல் பே. அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு லாரல் பே இலைகளை, அந்த இலை பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நினைக்கிறேன் லாரல், அந்த இலை பேர் லாரல் பே. அந்த இலையை தான் போடுவாங்க. அதுதான் வந்து ஒரு கிரீடம் செய்து அதை அரசன் அணிந்திருப்பான். எப்போனா ஒரு போர்ல வெற்றி பெற்று வரும்பொழுது வெள்ளை குதிரையில வருவான், அவனுடைய சின்னத்தை கையில வைத்திருப்பான். அப்ப இங்க ஒரு அரசனை தான் வந்து பேதுரு யோவான் பார்க்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு போர்ல ஜெயிச்சுட்டு வருகிற ஒரு அரசனை பார்க்கிறான். வெள்ளை குதிரையில வராரு, தலையில இலை கிரீடம், கையில ஒரு வில்லு வைத்திருக்கிறார், அது அவருடைய சின்னம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரிசனத்தை அவன் பார்க்கும்போது, அன்னைக்கு ரோம பேரரசுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவன் தான் அவனை தண்டிச்சு டொமிஷியன், அவன் தான் ஜெயில போட்டிருக்கிறான், பத்மத்தீவுல போட்டிருக்கிறான். அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாவை பார்க்கல, அவன் பார்க்கிற வேற ராஜாவை பார்க்கறான். ஏன்னா இந்த டொமிஷியனுடைய சின்னம் வந்து கழுகு. பிளேவியஸ் வம்சத்தை சார்ந்தவன் டொமிஷியன். அவன் சின்னம் என்னன்னா கழுகு. கழுகுதான் அவனுடைய சின்னம், கழுகு. அது பிளேவியஸ் வம்சத்துடைய சின்னம், அது கழுகு. டைனாஸ்டி இல்ல ஃபேமிலி. இல்ல குடும்பம் சொல்லலாம், வம்சம். அவனுக்கு ஒரு சின்னம் அப்படிதானே. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சோழனுக்கு ஒரு சின்னம், பாண்டியனுக்கு ஒரு சின்னம், சேரனுக்கு ஒரு சின்னம். சோழனுக்கு என்ன ஒரு சின்னம்? பாண்டியனுக்கு வில்லு, சோழனுக்கு புலி, சேரனுக்கு மீன். கரெக்டா? இதெல்லாம் அடையாளம். அந்த காலத்துல ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. கதிராமத்துக்கு சூத்திரம். அப்ப மீன்னா சேரனு, புலினா ஒரு பாண்டியன், பாண்டிய மன்னன். ஒரு சோழ மன்னன் ஏது? வில்லுதான் பாண்டியர்கள், புலினா சோழர்கள். சோழர்கள் உலகத்தை ஆண்டாங்க. இந்த சோழ சாம்ராஜ்யம் மாதிரி பெரிய சாம்ராஜ்யம் கிடையாது. ஆனா இந்த வரலாற்று என்ன பண்ணாங்க, அதை மூடி மறைச்சிட்டாங்க. சோழர்கள் உலகத்தை ஆண்டாங்க. சாதாரண சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம். எங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா பார்க்கலாம், அரண்மனை பெரிய சாம்ராஜ்யம். அப்படி பிரமிப்பாங்க. நான் போய் பார்த்துருக்கேன். சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இலங்கையெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தது. உலகத்தை ஆண்டிருக்காங்க. அன்னைக்கு தமிழை சோழர்கள் ஆண்டிருக்காங்க. பெரிய சாம்ராஜ்யம். இந்தியாவின் பாதி ஆண்டிருக்காங்க. தென்னிந்தியா முழுக்க அவங்க ஆளுகள் இருந்தது. கதிராமத்துக்கு சோத்திரம். பெரிய சாம்ராஜ்யம். அவங்களுக்கு ஒரு சின்னம். அதே மாதிரி இந்த வில் என்பது எப்படி டொமிஷனுக்கு கழுகு ஒரு சின்னமோ, வில்லு வந்து அப்ப வேற ஒரு ஆளுக்கு சின்னம்.
அப்போ புது அரசனை அவன் பார்க்கிறான், அவன் ஆட்சி மாற்றத்தை அவன் பார்க்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் ஆட்சி மாற்றத்தை காட்டுறாரு. ஒரு புது ராஜா ஜெயிச்சுட்டு வரான், அவனுடைய கையில வில்லு இருக்கு. இந்த வில்லு வந்து கிரேத்தியருடைய சின்னம். இந்த வில்லு வந்து இங்கிலீஷ்ல போகும். இது வந்து பிரைட்டன்ஸ், கிரேத்தியர்கள். கிரேட்டன் என்பது ஒரு தீவு, ஐரோப்பால ஒரு தீவு. பவுலே சொல்றாங்க கிரேத்தியர்கள் ஓயாத பொய்யர்கள் அப்படி சொல்றானா. பவுல் சொல்றானா புதிய அந்த கிரேத்தியர் தான் அங்க போய் ஊழியம் செஞ்சான் பவுல். அந்த கிரேத்தியருடைய சின்னம் தான் என்னது? வில்லு. அப்படின்னா அவனுக்கு அதான் சின்னம். அப்ப அந்த கிரேத்தியம் ஒருத்தன் கையில வில்ல பிடிச்சிட்டு அவன் என்ன பண்றான்? வெற்றி பெற்றுட்டு வெள்ள குதிரையில வரான், அவன் ராஜாவா வரான். ஆனா அங்க இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கும்போது அப்போ ராஜாவா இருக்கிறது யாரு? கழுகு சின்னம் கொண்ட டொமிஷியன். அப்ப அவனை பார்க்கல. அப்ப என்ன? ஆட்சி மாற்றம். ஆண்டவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு ஒரு வேலை சொன்னார். முதல் முத்துரை ஆட்சி மாற்றத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வம்சம் பிளேவியஸ் வம்சம் ஆட்சி இழக்கிறது. அப்புறம் கிரேத்தியர்கள் ஆட்சிக்கு வராங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனம் கண்டு ஒரு வருஷத்துல ஒரு 95 கிபில இதை பார்க்கலாம். இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா 95 கிபி ஏடி. அவன் 89 வயசு. யாருக்கு? யோவான். கரெக்டா 96 ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 96 கிபில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டொமிஷன் ரோம பேரரசன் டொமிஷியன் அவன் வந்து அரண்மனையே கொல்லப்படுகிறான். அதுவும் அவன் கூட நெருக்கமாய் நம்பிக்கையா இருக்கிற ஸ்டீபன் என்கிற பானபாத்திரக்காரன் வாங்க, அவன் நம்பிக்கை, அவன் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவான். சுயம் பாக்கியம் பைபிள் இருக்கு. அந்த மாதிரி அவனோட நம்பிக்கைனால அவன் கொண்டுட்டான். அது எப்படின்னா ஒரு மாசமா கையில ஒரு கத்திய கட்டு போட்டு கை உடஞ்சிட்டு ஏமாத்திட்டு ஒரு கத்திய உள்ள வச்சுட்டு ராஜா கூடயே இருந்து ராஜா ஏமாறினாலும் குத்திக்கிட்டான். கரெக்டா மத்தியானம் வேலை, ஏய் மத்தியானம் சாப்பாடு கொண்டு வானான்னு ஒரே சொல்லுதான் சொல்லிட்டான். கழுத்துல குத்திட்டான் ராஜாவை. அவருக்கு பெரிய ஆசை, உலகத்தையே ஆண்டார். உலகத்தை ஆண்டார். ஆப்பிரிக்கா, ஏசியா, ஐரோப்பா 3 கண்டங்களை ஆண்டார். நம்ம ஊர்ல ருப்பியன்றது ஒரு 16ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு. ருப்பியன்ற பணம் அது என்ன? ஷெர்ஷான் ஒரு மன்னர், அவர் தான் வந்து அந்த பணத்தை இந்தியாவுக்கு முதல்ல கொண்டார், ருப்பியே. அதுக்கு முன்னாடி என்னன்னா ரோமன் பணம் தான் இந்தியாவில் இருக்கு, ரோமனுடைய ஆளுகள். நீ கீழடி போனீங்கன்னா சரி, அங்கெல்லாம் பார்க்கலாம் ரோம பேரரசுடைய வந்து நாணயங்களை அங்க பார்க்கலாம். கர்த்தநாமத்துக்கு சோதனை. கீழடியில் இருக்கிற மதுரை டு நீங்க மானாமதுரை போற வழியில இருக்கு. நான் அது வழியா போறேன். ஆனா ஒரு நாள் கூட பார்த்தேன், மானாமதுரை ஊழியத்துக்கு நான் போவேன். கீழடி போய் பார்க்கணும். நானும் அது வழியா வரான்னு போறேன். ஒரு நாள் கூட பார்க்கறேன். அது பார்க்கணும். ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசியம் அங்க இருக்கு கீழடியில. அப்போ இந்த அவன் அநியாயமா கொல்லப்படுறான். ஏன் அவன் கொல்லட்டு கொண்டான்னு இவனுக்கு தெரியாது. அவன் திடீர்னு கொண்டுறான் ஒரு கத்திய. அவன் நம்பிக்கையானவன். ராஜா அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. ராஜா அவனை திருப்பி குத்திட்டான். இவன் அரசன் இல்ல, அன்னைக்கு இருக்கிற அரசன் யுத்தம் பண்ணுகிறவன். அவனே போருக்கு போறவன். அன்னைக்கு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த குத்திட்டான். அவனும் செத்தான், அவனும் செத்தான். அவரை எதனால என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டான். ஏன்னா எதிரிகளே கிடையாது. யாரும் அவனுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த அரசன். அப்புறம் ஒரே கலவரமாயிட்டு. பொதுவாக ராஜா செத்துட்டா அடுத்து நான் வரேன் பண்ணுவான். அவன் அந்த சேருக்கு ஆசைப்படுவான். இப்பவே அப்படிதான். ஓட்டு சீட்டு எலெக்ஷன்ல நம்மளாம் ஞாபகம் இருக்கும் எவ்வளவு சண்டை. நம்ம மறைந்த வந்து ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பிறகு என்ன சண்டை, இன்னும் கூட சண்டை போயில. மறைந்த முதல்வர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மறைச்ச போது கூட சண்டை வந்துச்சு.
அப்போ நீங்க சின்ன பசங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்போ நடந்தது. நான் இப்போ வாலிப வயசுல இருந்தேன். அப்போ தெரியும். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, இப்ப இருக்கவங்களாம் தெரியாது. இப்பவே ஒரு தலைவர் செத்துட்டா அடுத்த சேர்ல உட்கார்றதுக்கு இன்னைக்கே ஓட்டு சீட்டு அரசியலே அவ்வளவு போட்டா போட்டி. அன்னைக்கு அப்படி இல்லை. வாரிசு அரசியல் அன்னைக்கு ராஜா மகன் வருவான், பலசாலி தான் வருவான், ஒரே சண்டை. அப்போ ரோம பேரரசு அப்படின்னா ஒரு பாராளுமன்றம் இருந்தது, அது பேர் செனட். இப்ப நமக்கு டெல்லியில பாராளுமன்றம் இருக்குது. பாராளுமன்றமும் பிரதம மந்திரி அவர்களும் அமைச்சர்களும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, நம்மள ஆடுறாங்க இன்னைக்கு. அதே மாதிரிதான் ரோம பேரரசு பாராளுமன்றம், அது பேர் செனட். செனட் அது பேர். இந்த செனட் இப்ப அமெரிக்கால இருக்கு. அமெரிக்காவுடைய பாராளுமன்ற பேர் செனட். அன்னைக்கு அந்த செனட் ஒரே கலவரம். செனட் வந்து தலையிட்டு இந்த கலவரத்தை நிறுத்தணும். அப்ப என்ன பண்றாங்க, தற்காலிகமா ஒரு ராஜா போடுறாங்க. அவர் பேர் நெர்வா. அவர் யாருன்னா ஒரு அதிகாரி தான், ஒரு வயசான 66 வயசு அதிகாரி. அவரு ராஜ பரம்பரையை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு படை நடத்தி போகிற அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் அல்ல. அவர் சாதாரண ஒரு அதிகாரி, அரிஸ்டோகிராட் என்று சொல்வார்கள். அதிகாரி அவர். அந்த அதிகாரி தான் டம்மியா, சும்மா டம்மியா இந்த ஒரே சண்டையா இருக்க, கலவரமா இருக்க, ஒரு இடைக்காலம் இவர் உட்கார்ந்துங்க, அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யாரு ராஜான்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர் மறித்த போது கூட நெடுஞ்செழியன் ஒரு ஐயாவை உணர்ந்து உட்கார வச்சாங்க. மாண்புமிகு நெடுஞ்செழியன் அவரு. அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, சாதாரண ஒரு சாதாரண ஆள் தான். அவர் உணர்ந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் நெர்வான்னு ஒரு ஆள் நேம். செனட் வந்து நெர்வா. நெர்வா இவர் ஒரு செனட்டர், செனட்ல இருக்கிற ஒரு அதிகாரி, 66 வயது, ராஜ பரம்பரை சார்ந்தவர் அல்ல. அது ரோம பேரரசு சிங்காசனம் உட்காரனா சாதாரண ஆள் உட்கார முடியாது, ராஜ பரம்பரை சார்ந்தவன் உட்காரணும். சாதாரண ஆளு உட்கார வைக்கிறாங்க. வந்தவொடனே இவருடைய சின்ன என்னது தெரியுமா, ஒரு கிரேத்தியன். இவர் ஒரு யாரு, ஒரு கிரேத்தியன். இவருடைய சின்ன என்னது, வில்லு. இவருடைய சின்ன என்னது, வில்லு. எப்படி பாண்டியனுடைய சின்னம் வில்லோ, அது மாதிரி இவங்க சின்னம் வில்லு. இவரை தான் பாக்குறான் யோவான். தரிசனத்தை யாரை பாக்குறான், இவனை தான் காட்டுறாரு ஆண்டவர். ஆட்சி மாற்றம் வந்துட்டா வந்த முதல் கையெழுத்து யோவான் விடுதலை. முதல் கையெழுத்து என்னது, யோவான் விடுதலை. உடனே யோவான் விடுதலை ஆக்கப்பட்டான். அவரை இவன் உட்காந்துட்டான் கடைசி வரைக்கும். நான் அவர் சொன்ன, நான் வயசாயிட்டேன், ரிட்டையர் ஆயிட்டேன், ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த கதை நெர்வா கதை. ஆனா நெர்வாவை என்ன பண்ணிருக்காரு, நெர்வா தான் காமிச்சிருக்காரு குதிரையில வில்ல வச்சுக்கிட்டு. அவர் நெர்வாவுடைய வம்சம் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து ரோம பேரரசு 2 மடங்கு பெருசாச்சு ஆட்சி காலத்துல. ஏன்னா ஜெயிச்சு அநேக பகுதிகளை சேர்த்து கொண்டார்கள். கர்த்தராமத்துக்கு சோதரம். ஜெயித்தவனாய் புறப்பட்டது யாருன்னா இந்த நெர்வாவும் அவருடைய ஆட்கள், அவருடைய சந்ததியும் தான். கர்த்தராமத்துக்கு சோதரம். மணி 30 ஆயிடுச்சு ஒரு செல்லம். அப்ப வெளிப்படுத்த விஷயம் அடையாளபூர்வமா இருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னா வரலாறு தெரியும். அது குறிப்பா ரோம பேரரசு வரலாறு தெரிஞ்சா புதிய ஏற்பாடு நமக்கு புரியும். சரியா, முடிச்சலாமா? கேள்வி என்ன கேளுங்க, கேள்வி இருக்கா?